ஹலோ, வெல்கம் டு ஈஸி ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட பார்ட் பி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் நமக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேசிக்ஸ் நம்ம இன்ட்ரோடக்ஷன், அதில் எப்படிலாம் நம்ம என்னென்ன டெஸ்டிங்ஸ் அவைலபிள் அண்ட் தென் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸு, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா. ஸோ அப்படி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் ஏவோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன பார்க்க போகிறோம், ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரைட்டா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிளாசிக்கல் அனாலிசிஸ் ஓவர்வியூ. ஸோ கிளாசிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ரோச் டு சிஸ்டம் டெவலப்மெண்ட். நம்ம இப்போ ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ண போகிறோம், லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் அப்ரோச் என்னென்ன நம்ம அப்ரோச் பண்ணி எடுத்ததுமே சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண மாட்டோம் ரைட்டா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எம்பசைசஸ் வெல் டிஃபைன்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லா தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர், லைக் இப்போ ஒரு டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்ச ஒரு டேட்டா பேஸை எடுப்போம். ஆர் எல்ஸ் வி ஆர் கோயிங் டு டிசைன் அண்ட் எனி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ், ஸோ அதை எடுப்போம். அடுத்து அதில் டாக்குமெண்டேஷன். ஸோ டாக்குமெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இன் கேஸ் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் ப்ராஜெக்டில் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை கேரி ஓவர் பண்ணணும். அப்போ டாக்குமெண்டேஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்டும் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்ச சாஃப்ட்வேரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் ரைட்டா. நெக்ஸ்ட் திங் ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரக்சர்டு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு லேஅவுட் எல்லாம் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இட் எம்பசைசஸ் ப்ராசஸ் மாடலிங் அண்ட் டேட்டா ஃப்ளோ. நமக்கு ப்ராசஸை பற்றின ஒரு மாடலிங் அண்ட் டேட்டாவோட ஃப்ளோ வந்து எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற டேட்டா ஃப்ளோ நமக்கு தெரிஞ்சிருக்கும். தென் இட் யூசஸ் லைக் டூல்ஸ் என்னலாம் அப்படின்னா டிஎஃப்டி, லைக் டேட்டா ஃப்ளோ டயக்ராம். கண்டிப்பாக டேட்டா ஃப்ளோ டயக்ராம் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோ ஒரு ப்ராடக்டோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே இறங்க மாட்டோம் ரைட்டா. ஸோ த மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் டேட்டா ஃப்ளோ. நெக்ஸ்ட் இட் பிரேக் சிஸ்டம் இன்டு மேனேஜபிள் பார்ட்ஸ், அதாவது நமக்கு சப்டிவைடாக கொண்டு வந்துடும். அண்ட் இட் இஸ் அன் கம்யூனிகேஷன் பிட்வீன் யூசர் அண்ட் கிளைண்ட்ஸ் ஆர் யூசர் அண்ட் சாஃப்ட்வேர் ரைட்டா. ஸோ இது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பெட்ரிநெட்ஸ். ஸோ பெட்ரிநெட்ஸ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அன் கிராஃப் பேஸ்டு மாடலிங் டூல் ஃபார் டைனமிக் சிஸ்டம்ஸ். நம்ம ஒரு டைனமிக் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பெட்ரிநெட்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இட் டிஸ்கிரைப்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸோட பிஹேவியர். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிஹேவியரை நமக்கு என்ன பண்ணிடும், டிஸ்கிரைப் பண்ணிடும். நெக்ஸ்ட் இட் யூசஸ் பிளேசஸ் ட்ரான்சிஷன்ஸ் அண்ட் டோக்கன்ஸ். நமக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு டோக்கன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கோ பெட்ரிநெட்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹியர் வி யூசஸ் அண்ட் பிளேசஸ், எந்தெந்த பிளேசஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் கன்கரன்சி அண்ட் சிங்க்ரோனைசேஷன் அனாலிசிஸ். ஸோ ஒரு கன்கரன்சி மெத்தடை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பெட்ரிநெட்ஸில் பண்ண போகிறோம் ரைட்டா. நெக்ஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் கன்கரன்சி அண்ட் சிங்க்ரோனைசேஷன் அனாலிசிஸ். தென் ஒர்க் ஃப்ளோ அண்ட் கம்யூனிகேஷனும் இங்கே வந்து என்னது தேவை. நெக்ஸ்ட் பாயிண்ட் டேட்டா டிக்ஷனரி. ஸோ டேட்டா டிக்ஷனரி அப்படின்னா என்னது, கண்டிப்பாக டிக்ஷனரி அப்படின்னா நமக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்கும், ஸ்டோரேஜஸ் இருக்கும். ஸோ டேட்டா டிக்ஷனரி அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அன் சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆஃப் டேட்டா டெஃபினிஷன்ஸ். நமக்கு சென்ட்ரல் ரெபாசிட்டரியாக இருக்கும், அதாவது ஒரு ஓவரால் குளோபலாக இருக்கும். தென் இட் ஸ்டோர்ஸ் மெட்டா டேட்டா. ஸோ டேட்டா அபவுட் டேட்டா தான் மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். தென் இட் எய்ட்ஸ் இன் கன்சிஸ்டன்ட் டேட்டா யூஸ் அக்ராஸ் சிஸ்டம்ஸ். அக்ராஸ் சிஸ்டம்ஸ்க்குள்ள நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக டேட்டாஸ் இருக்கும். தென் இட் இன்க்ளூட்ஸ் டேட்டாவோட நேம்ஸு, டைப்ஸு, சைஸு, ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ டேட்டா பேஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த டேட்டா பேஸோட நேமு, அதோட டைப்பு, அதோட சைஸு, ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் வேலிடேட் டிசைன் அண்ட் என்ஷூர் கரெக்ட்னஸ். ஒரு கரெக்ட்னஸை எங்கே கொண்டு வந்துடும்னா இந்த டேட்டா டிக்ஷனரியில் கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் டிசைன் ப்ராசஸ். ஸோ சாஃப்ட்வேர் டிசைன் ப்ராசஸ் அப்படின்னா இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அனாலிசிஸ் இன்டு இம்ப்ளிமெண்டபிள் சொல்யூஷன்ஸ். நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சொல்யூஷன்ஸாக நமக்கு என்ன வந்துடும், இந்த இடத்துல கிடச்சிரும். அடுத்து பார்த்தோன்னா ஸ்டேஜஸ். ஸோ தெர் ஆர் 4 ஸ்டேஜஸ்: ஆர்கிடெக்சரல், இன்டர்ஃபேஸ், காம்போனன்ட், டேட்டா. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் இங்கே இருக்கும். அண்ட் டிசைன் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை போத் ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் நீட்ஸு. ஸோ நமக்கு இந்த 2 நீடுமே அங்கே இருக்கும். அண்ட் தென் ஐட்ரேட்டிவ் அண்ட் இன்க்ரிமெண்டல் இன் நேச்சர். நமக்கு அந்த நேச்சரும் ஐட்ரேட்டிவாக இருக்கும், இன்னொன்று இன்க்ரிமெண்டலாக இருக்கும். தென் இதோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆர் ப்ளூ பிரிண்ட்ஸ். நமக்கு ஒரு டிசைனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், இங்கே எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், எந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், அதோட ரெக்யர்மெண்ட்ஸ் ரைட்டா. தென் டிசைன் கான்செப்ட்ஸ். இப்போ டிசைன் கான்செப்ட்ஸ் அப்படிங்கும் போது இங்கே என்ன அப்படின்னா 5 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். என்னெல்லாம்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இட் சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ். ஒரு பெரிய சிஸ்டமை நமக்கு என்ன பண்ணி கொடுத்துரும், சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு மாடுலாரிட்டி. ஸோ மேனேஜபிள் யூனிட்ஸாக நமக்கு டிவைட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு ரிஃபைன்மெண்ட். ஸோ ரிஃபைன்மெண்ட்னா ஒரு ப்ராப்ளமை சின்ன சின்ன ஸ்டெப்பாக,
லைக் இதை வந்து டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. டீகம்போசிஷன்னா the task should be divided into subtask. Then information hiding. So information hiding அப்படின்னா it is an internal logic concealed. ஒரு internal லாஜிக்காக நமக்கு கன்சீல்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு செப்பரேஷன் ஆஃப் கான்சென்ட். ஸோ செப்பரேஷன் ஆஃப் கான்சென்ட்ஸ் அப்படின்னா ஐசோலேட் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டாஸ்க், என்னோட டாஸ்க் வந்து என்ன பண்ணிடும், ஐசோலேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் மாடல்ஸ். ஸோ டிசைன் மாடல்ஸ் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் வியூஸ். நமக்கு சிஸ்டம் வியூஸ் நிறைய இருக்கும்ல, அதை வந்து நமக்கு என்ன பண்ணி கொடுத்துரும், செப்பரேட் பண்ணி கொடுக்கும். லைக் டேட்டா டிசைன், ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ்க்கு. அடுத்து ஆர்கிடெக்சரல் டிசைன். ஸோ ஆர்கிடெக்சரல் டிசைன் பார்த்தோன்னா சிஸ்டமோட ஸ்ட்ரக்சருக்கு. தென் இன்டர்ஃபேஸ் டிசைன், யூசர் ஆர் சிஸ்டம் இன்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு காம்போனன்ட் டிசைன். ஸோ காம்போனன்ட் டிசைனுங்கும் போது இட் இஸ் அன் மாடியூல் லெவல். ஸோ ஒரு என்னென்ன மாடியூல்ஸ் நமக்கு இருக்கோ அந்த லெவல். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இட் சப்போர்ட்ஸ் ட்ரேசபிலிட்டி டு ரெக்யூர்மெண்ட்ஸ். நமக்கு என்னென்ன தேவையான ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை ட்ரேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஓகேவா. ஸோ அப்போ தேர் ஆர் 4 மெத்தட்ஸ். அதில் வந்து டிசைன் மாடல்ஸ். ஸோ டிசைன் மாடல்ஸில் இட் இஸ் அன் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் வியூஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரேசபிலிட்டி டு ரெக்யூர்மெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இது ரெண்டும் நமக்கு டிசைன் மாடல்ஸில் இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா டிசைன் ஹியூரிஸ்டிக்ஸ். ஸோ டிசைன் ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது டிசைன் ப்ராக்டிக்கல் டிசைன் கைட்லைன்ஸ் ஆர் ரூல்ஸ் ஆர் தம்ப்நெயில்ஸ். ஸோ ஒரு தம்ப்நெயில் இதாக இருக்கும் நமக்கு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டோன்ட் ரீஇன்வென்ட் த வீல். ஸோ அதாவது அந்த இதை வந்து நமக்கு ரீஇன்வென்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் கீப் இட் சிம்பிள். ஸோ அதை வந்து கீஸ் அப்படி KISS சொல்லுவோம். தென் லோ கப்ளிங் அண்ட் ஹை கோஎக்ஷன். ஸோ நமக்கு அந்த கப்ளிங் மெத்தடும் கோகிஷனும் நமக்கு ஹையாக இருக்கும். தென் இட் இம்ப்ரூவ்ஸ் மெயின்டெனபிலிட்டி அண்ட் கிளாரிட்டி. ஸோ நமக்கு அந்த மெயின்டெனபிலிட்டி கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும், இந்த டிசைன் ஹியூரிஸ்டிக்ஸில் இருக்கும். அண்ட் இட் சப்போர்ட்ஸ் டிசைன் ரிவ்யூஸ் அண்ட் எவாலுவேஷன்ஸ். ஸோ நமக்கு ஒரு டிசைனை ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ ஒரு டிசைன் ரிவ்யூ பண்ணுறோன்னா சாஃப்ட்வேர் டிசைன் இருக்குது, அதை நம்ம ரிவ்யூ பண்ணி அதுக்கு எவாலுவேஷன்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்சரல் டிசைன். ஸோ ஆர்கிடெக்சரல் டிசைன் அப்படின்னா இட் டிஃபைன்ஸ் ஹை லெவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ ஹை லெவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படிங்கும்போது நமக்கு ஹை லெவலில் இருக்கும். தென் இட் இன்க்ளூட்ஸ் காம்பனன்ட்ஸ் அண்ட் தியர் ரிலேஷன்ஷிப்ஸ். நமக்கு அதோட ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். தென் இன்ஃப்ளூயன்சஸ் பெர்ஃபார்மன்ஸ், மெயின்டெயினபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல, மெயின்டெயினபிலிட்டி அதிகமாக இருக்கும், ஸ்கேலபிலிட்டியும் இருக்கும். நெக்ஸ்ட் இட் யூசஸ் ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன்ஸ். ஸோ ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் MVC, கிளையண்ட்டு, சர்வர். ஸோ MVCங்கும் போது நமக்கு மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னா என்னது, நம்ம ஒரு மாடலிங் தென் வியூவிங் தென் கண்ட்ரோலிங் பண்ணுவோம். அதில் கிளையண்ட் சர்வர் அண்ட் இதில் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா சிஸ்டமோட ரெக்யூர்மெண்ட்ஸை நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் மஸ்ட் சப்போர்ட்ஸ் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆர்கிடெக்சரல் டிசைன். ஸோ ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இட் காமன்லி யூசஸ் அப்ரோச்சஸ் டு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர். நமக்கு என்னென்ன ஆர்கிடெக்சர் இருக்குது அப்படின்னா லேயர்டு, கிளைண்ட் சர்வர், பைப் அண்ட் ஃபில்டர், ஈவென்ட் ட்ரிவன், இந்த நாளும் இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு இதுவுமே நமக்கு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் டொமைன்ஸ்க்கு சூட் ஆகும். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து கிளைண்ட் சர்வர் கான்செப்டாக இருக்கும். இன்னொன்று என்ன இருக்குன்னா பைப் அண்ட் ஃபில்டர் கான்செப்டாக இருக்கும். இன்னொன்று ஒரு ஈவெண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணதாக இருக்கும். ஸோ ஈவெண்ட் ட்ரிவன் இது வந்து நமக்கு J5, அடுத்தது B5.js இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்குலாம் நமக்கு இந்த ஈவெண்ட் ட்ரிவன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் ஆகும். தென் இட் இஸ் ஈச் சூட்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் டொமைன். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ், அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன் டொமைன்ஸ்க்கும் நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இட் enhances reuse and scalability. நமக்கு reuse and scalability மெத்தட்ஸும் இங்கே அப்ளிகபிளாக இருக்கும். தென் ஆர்கிடெக்சரல் மேப்பிங் யூசிங் டேட்டா ஃப்ளோ. ஸோ ஆர்கிடெக்சரல் மேப்பிங் யூசிங் டேட்டா ஃப்ளோ DFD பார்க்கும்போது இட் கைட் ஆர்கிடெக்சர், நமக்கு ஆர்கிடெக்சர் மெத்தட்ஸ் வந்து அப்ளை ஆகும். தென் மாடியூல்ஸ் ஆர் டெரிவ் ஃப்ரம் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா நம்மளோட டேட்டா எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. தென் இட் ஷோஸ் சிஸ்டம் காம்பனன்ட்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா மூவ்மெண்ட். ஸோ சிஸ்டம் காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி மூவ் ஆகுது. தென் எனேபிள் மாடுலர் அண்ட் க்ளீன் டிசைன். ஒரு மாடுலர் டிசைன் க்ளீனாக எப்படி நமக்கு கரெக்டாக கேட்சியாக கிடைக்குது. தென் இட் சப்போர்ட்ஸ் ஃபங்க்ஷனல் டீகம்போசிஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் டீகம்போசிஷன் மெத்தட்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது ஒரு மேப்பிங் நமக்கு இருக்குது, DFD மெத்தட்ஸ் இருக்குன்னா அந்த DFD மெத்தட்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ அந்த DFD மெத்தட்ஸ் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும். அண்ட் மாடுலார் டிசைனில், ஸோ மாடுலார் டிசைனாக ஒரு மாடியூல் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது, ரைட்டா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் அப்படிங்கும்போது த கோல் இஸ் ஈஸி டு யூஸ், நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இன்ட்யூட்டிவ் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்ட்யூட்டிவ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் இட் ஃபோக்கஸ் ஆன் யூசபிலிட்டி, ஆக்சசபிலிட்டி, ஆஸ்தட்டிக்ஸ். ஸோ யூசபிலிட்டி, ஆக்சசபிலிட்டி, ஆஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஒவ்வொரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். லைக் இன்புட் அவுட்புட் எலமெண்ட்ஸு, ஃபார்ம்ஸு, மெனுஸு, இது எல்லாமே நமக்கு UIயில் இருக்கும். தென் இட் என்ஷூர்ஸ் எஃபிஷியன்ட் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன். ஸோ ஹியூமனுக்கும் கம்ப்யூட்டருக்குள்ள அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இங்கே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். லைக் சிஸ்டம், இப்போ
ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு இங்கே பெஸ்ட்டாக இருக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனில். அண்ட் இட் மஸ்ட் பி கன்சிஸ்டன்ட் அக்ராஸ் மாடியூல்ஸ். நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த மாடியூல்ஸ் வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்டர்ஃபேஸ் அனலைசிஸ் அண்ட் டிசைன். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் ஷுட் பி நீடட், இன்ட்ராக்ஷன் ஷுட் பி நீடட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்டர்ஃபேஸ் டிசைன். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் எப்படி டிசைன் பண்ணான்னா ஹவு யூசர்ஸ் வில் இன்ட்ராக்ட், யூசர் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கன்சர்ன்ஸ். ஸோ கன்சர்ன் என்ன கன்சர்ன்லாம் பண்ணுறோன்னா லே அவுட்ஸு, கலரு, டைப்போகிராஃபி, எரர் மெசேஜு. இப்போ ஒரு 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 கலர் இருக்குது அப்படின்னா அந்த கலர் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு எரர் மெசேஜ். ஸோ ஒரு எரர் எப்படி இருக்குது, இது எல்லாமே நமக்கு இந்த கன்சர்னில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இட் ஷுட் பி ரெஸ்பான்சிவ் அண்ட் அடாப்டிவ். ஸோ நமக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இட் யூசஸ் மார்க்கப்ஸ் ஆர் வயர் ஃப்ரேம்ஸ் இயர்லி. ஸோ ஒரு மார்க்கப் மெத்தடோ இல்லை வயர் ஃப்ரேம்ஸோ இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் அனாலிசிஸில் இருக்கும். ரைட்டா. ஸோ இது எல்லாமே நம்மளோட இன்டர்ஃபேஸ் மாடல். இப்போ இந்த இன்டர்ஃபேஸை நான் எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு இன்டர்ஃபேஸ் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா தே ஆர் ஹேவிங் சம் காம்பனன்ட் மெத்தட்ஸ். ஒரு காம்பனன்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கும்போது the components that is equal to set of logically related functions or data. So they have some logical functions as well as they have some logical data. ஸோ அப்போ ஒரு டேட்டா பேஸை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் லாஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ரைட்டா. அண்ட் இட் டீல்ஸ் வித் டீடைல்டு இன்டர்னல் டிசைன் ஆஃப் சாஃப்ட்வேர் காம்பனன்ட். ஸோ தட் சாஃப்ட்வேர் காம்பனன்ட் ஷுட் பி டீடைல்டு மெத்தட். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா தே ஹாவ் என்கரேஜஸ் மாடியுலர் டிசைன் அண்ட் ரீயூஸ். ஸோ ஒரு மாடியூலை நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரீயூஸும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டன் ரெப்ரசன்டட் யூஸிங் UML டயக்ராம்ஸ். யூசர் மெசேஜ் லைக் ஒரு UML நம்ம டிசைன் பண்ணுறோம், UML அண்ட் ஆக்டிவிட்டி டயக்ராம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வாட்டர்ஃபால் மெத்தட்ஸ்க்கோ ஏதோ ஒன்றுக்கு நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இட் எய்ம்ஸ் ஃபார் லோ கப்ளிங் அண்ட் ஹை கோகிஷன். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸோ இல்லை பிளாட்ஃபார்ம்ஸோ இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லோ கப்ளிங்கும் இருக்கும், கோகிஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பேஸ்டு காம்பனன்ட் டிசைன். ஸோ கிளாஸ் பேஸ்டு காம்பனன்ட் டிசைன் அப்படின்னா இட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம்ஸ். கண்டிப்பாக நமக்கு OOA கான்செப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஃபைன் கிளாஸஸ் ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ். ஸோ கிளாஸ்னால் என்ன, ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்னால் என்ன சொல்லுவோம், கிளாஸ் இருக்கும், ஆட்ரிபியூட் இருக்கும், மெத்தட்ஸ். அதே கான்செப்ட் இங்கே இருக்கணும். தென் இட் யூசஸ் கான்செப்ட்ஸ் லைக் இன்ஹெரிடன்ஸ், பாலிமார்ஃபிசம். நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் கொடுத்தா என்ன சொல்லுவோம், 4 இது சொல்லுவோம், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிடன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம். பட் ஹியர் there are 2 components are very important, inheritance and polymorphism. Next the designs are follows solid principles. So நமக்கு solid principles இங்கே இருக்கும். Then it promotes encapsulation and reuse. So encapsulation and reuse நமக்கு இங்கே இருக்கும். ரைட்டா. அண்ட் அடுத்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டெஸ்டிங்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ டெஸ்டிங் அப்படிங்கும்போது த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் ஃபிக்ஸிங் பக்ஸ். ஸோ நமக்கு பக்கை வந்து ஃபஸ்ட்டு அதாவது எரர் என்னங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் இட் என்ஷூர் சிஸ்டம் மீட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம மீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் ரிலேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்மளோட ரிலேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம எடுத்துக்கணும். தென் இட் மஸ்ட் பி பிளான்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக். கண்டிப்பாக நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கணும், சிஸ்டமேட்டிக்காக நம்ம ரன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இட் இன்க்ளூட்ஸ் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங். ஸோ மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கும் நம்ம இங்கே வந்து பண்ணியிருக்கணும். ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இருக்கணும். அதில் டெஸ்டிங் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் ஃபிக்ஸிங், நமக்கு பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் நம்மளோட சிஸ்டமோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து நம்ம மெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் அதோட ரிலேபிலிட்டி பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது இன்டர்னல் வர்சஸ் எக்ஸ்டர்னல் வியூஸ். ஸோ இன்டர்னல் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே நடக்கிற அந்த டிசைனிங், எக்ஸ்டர்னல்னால் வெளியில் தெரிகிற சாஃப்ட்வேர் டிசைன். அப்போ இன்டர்னல் வியூனா இட் இஸ் அன் டெவலப்பர் ஃபோக்கஸ்ட் லைக் கோட் ஸ்ட்ரக்சர். தென் எக்ஸ்டர்னல் வியூ அப்படின்னா யூசர் ஃபோக்கஸ் லைக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ போத் த வியூஸ் ஆர் வேலிடேட்டட் த்ரூ டிஃப்ரெண்ட் டெஸ்ட் கேஸ். நமக்கு வந்து எல்லா வியூஸுமே நமக்கு வேலிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலிடேஷனை நம்ம இது பண்ணுற மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் டெஸ்ட் கேஸஸில் இருக்கும். நெக்ஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் பேலன்ஸ் டெக்னிக்கல் அண்ட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ். நமக்கு அந்த அதோட பேலன்ஸ் டெக்னிக்கலாக இருக்கணும் அண்ட் யூசரோட பெர்ஸ்பெக்டிவும் நமக்கு என்னவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்போ இன்டர்னல் வர்சஸ் எக்ஸ்டர்னல் வியூஸ் அப்படிங்கும்போது நமக்கு போத் டெக்னிக்கல் அண்ட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக இந்த இடத்துல தேவைப்படும். 2 இதாக இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் வியூ, இன்னொன்று இன்டர்னல் வியூ. இந்த ரெண்டுமே என்னது ஃபங்க்ஷனாலிட்டி மெத்தட்ஸில் இருக்கும். ரைட்டா. ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம டெவலப்பர் வைஸாகவும் ஒன்று பண்ணிக்கலாம், இன்னொன்று ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டெவலப்பரும்போது நான் கோட் போடும்போது, யூசர் ஃபோக்கஸ்ட் அப்படிங்கும்போது கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி. ரைட்டா. அடுத்தது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 டெஸ்டிங் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இருக்குது, ரெக்ரெஷன் டெஸ்டிங், வேலிடேஷன், யூனிட் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. பட் தெர் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் டெஸ்டிங் ஆர் இம்பார்ட்டன்ட். ஒன்று என்னென்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், இன்னொன்று பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கும்போது டெஸ்ட் இன்டர்னல் லாஜிக் ஆஃப் த கோடு. நம்ம கோடில் உள்ள இன்டர்னல் டிசைனை வந்து நமக்கு செக் பண்ணும். அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கோட் பாத் லைக் கண்டிஷன்ஸ், லூப்ஸ், இது எல்லாத்தையும் நமக்கு கோட் பாத்தாக கொடுக்கும்.
தென் டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அந்த பாத் டெஸ்டிங், லூப் டெஸ்டிங், கண்டிஷன் டெஸ்டிங். பாத் டெஸ்டிங்னா நம்மளோட அந்த பாத் வைஸ் கரெக்டாக போகுதா. லூப் டெஸ்டிங் அப்படிங்கும்போது லூப்பிங் எதுவும் இருக்குதா. இப்போ ஒரு டிசைனை இது பண்ணி இன்னொரு டிசைன் இருக்கும். ஒரு டேட்டா பேஸோட டேபிளோட ப்ரைமரி கீயை டிபெண்ட் பண்ணி இன்னொரு இது இருக்கும். ஸோ இதுதான் லூப் டெஸ்டிங். கண்டிஷன் டெஸ்டிங் அப்படின்னா நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸ், அதாவது கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு செக் ஆகிருக்குதா இது இருக்கும். தென் டூல்ஸ் வந்து அனலைசிஸ் டூல்ஸ் வந்து இருக்கும். தென் சோர்ஸ் கோட் வந்து நமக்கு நம்மளோட நாலேஜ்க்கு தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கும்போது இந்த டெஸ்ட் ஆர் பேஸ்ட் ஆன் இன்புட் ஆர் அவுட்புட் பிஹேவியர். இன்புட் பிஹேவியராக இருக்கலாம், இல்லை அவுட்புட் பிஹேவியராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நோ நாலேஜ் ஆஃப் இன்டர்னல் கோடு, உள்ள கோடு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லை. அப்போ டெஸ்டிங் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு கோடோட இது தெரியணும் தேவையில்லை. அவங்க அவுட்லைட் பார்க்கும்போது கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நம்ம வந்து அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா இல்லையா. தென் தேர் ஆர் 3 டெக்னிக்ஸ் லைக் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிங், தென் பார்ட்டிஷனிங் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். தென் பவுண்டரி வேல்யூஸ் அனாலிசிஸ். ஸோ பவுண்டரி வேல்யூங்கும் போது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ நம்ம கொடுத்துருவோம். அடுத்து ஐடியல் ஃபார் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். நமக்கு வந்து அந்த யூசரோட அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்குமா. ஸோ அப்போ யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் வந்து நமக்கு ஐடியலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கணும், ஒரு மெத்தடுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா. இப்போ இந்த இன்புட் அவுட்புட் பிஹேவியர்னு சொல்கிறோம்ல. ஸோ இன்புட் இஸ் பேஸ்ட் ஆன் த கஸ்டமர்ஸ் கோட் ஆர் டிசைன், அவுட்புட் இஸ் பேஸ்ட் ஆன் த அதர். இப்போ அவுட்புட் வந்து நான் பண்ணுறேன். இப்போ நான் தான் சாஃப்ட்வேர் டிசைனர் அப்படின்னா நான் ஒரு அவுட்புட் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த அவுட்புட்டை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமா என்னோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்டிங்கில் பார்ப்பேன். ஸோ அந்த டெஸ்டிங்க்கு வந்து நம்ம 2 இது எடுத்துக்கலாம். ஒன்று கொக்கோமோ மாடல் டெஸ்டிங் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா பிளாக் பாக்ஸ் இல்லை ஒயிட் பாக்ஸ். தென் பேசிக் பாத் டெஸ்டிங். ஸோ த டெக்னிக்ஸ் ஃபார் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். நமக்கு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் தான் இந்த பேசிக் பாத்தில் வந்து எடுப்பாங்க. ஸோ இட் யூசஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப், சிஎஃப்ஜி மெத்தட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பாத். நமக்கு ஒரு பாத் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அண்ட் இட் என்ஷூர்ஸ் ஆல் எக்ஸிக்யூஷன் பார்ட்ஸ் ஆர் டெஸ்டட். எல்லா எக்ஸிக்யூஷன் பார்த்தையுமே நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் டெஸ்ட் கவரேஜ். நம்மளோட டெஸ்ட்டை வந்து இந்த இடத்துல கவர் பண்ணியிருக்கணும். ஸோ டெஸ்ட் கவரேஜ் அப்படிங்கும்போது டெஸ்ட் மெத்தட்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளோட பேசிஸ் பாத் டெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா. இந்த பேசிஸ் பாத் டெஸ்டிங்கை நம்ம அடுத்து எங்கே அப்ளை பண்ணலாம், இல்லை எந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் டெஸ்டிங். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் டெஸ்டிங் வந்து இட் வெரிஃபைஸ் லாஜிக்கல் ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராம் வந்து லாஜிக்கலாக இருக்கணும். அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் கண்டிஷனல் டெஸ்டிங், லூப் டெஸ்டிங், எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்டிங் இருக்குது பாருங்கள், பிரான்ச் டெஸ்டிங். அங்கே என்னெல்லாம் இருந்தது, கண்டிஷனல், லூப்பு, கோடு. இங்கே வந்து பிரான்ச்சு. ஸோ பிரான்ச்சுங்கும் போது எந்த பிரான்ச்சு, லூப் ஓரியன்டா இல்லை நமக்கு கண்ட்ரோல் ஓரியன்டா, இன்டகிரேஷன் டெஸ்டிங்காக, ரெக்ரெஷன் டெஸ்டிங்காங்கிறத பார்த்துப்போம். நெக்ஸ்ட் இட் என்ஷூர்ஸ் கோட் பெர்ஃபார்ம்ஸ் எக்ஸ்பெக்டட் இன் ஆல் பிரான்ச்சஸ். எல்லா பிரான்ச்சஸ்லையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும், லைக் நம்மளோட கண்டிஷன்ஸை மெட் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு கண்டிஷனை நம்ம மெட் பண்ணுறோம் அப்படின்னா தட் ஷுட் பி அ ஸ்ட்ரக்சர் டெஸ்டிங். ஓகேவா. ஸோ ஒரு டெஸ்டிங்கையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல மெட் பண்ணி நம்மளோட ஃபீச்சர்ஸை ரன் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் டெஸ்டிங்கிறது நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹியர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ரெக்ரெஷன் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங். ஸோ ரெக்ரெஷன் டெஸ்டிங்கும் போது இட் என்ஷூர்ஸ் ஓல்டு ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கும். தென் ரீரன் ப்ரீவியஸ் டெஸ்ட் கேசஸை ரன் பண்ணுவோம். தென் ஆஃப்டன் ஆட்டோமேட்டட் இன் சிஐஆர்சிடி எடுத்துப்போம். அடுத்தது பார்த்தோன்னா யூனிட் டெஸ்டிங். ஸோ யூனிட் டெஸ்டிங்கும் போது டெஸ்டிங் இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் ஆர் மாடியூல்ஸ் இதை எடுத்து பண்ணிக்கலாம். தென் பெர்ஃபார்ம் பை டெவலப்பர்ஸ். ஸோ த டெவலப்பர்ஸ் ஷுட் பி பெர்ஃபார்ம்டு. தென் இட் யூசஸ் மார்க் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்மளோட டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸை இந்த இடத்துல இது பண்ணிக்கலாம். தென் டூல்ஸ் லைக் JUnit, தென் PyTest லைக் பைத்தான் அண்ட் ஜாவா எடுத்துப்பாங்க. தென் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிளாஸஸ். ஸோ ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸஸை வந்து எந்த இடத்துல யூனிட் டெஸ்டிங்கில் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஹியர் ரெக்ரெஷன் டெஸ்டிங் பார்க்குறோன்னா கோட் சேஞ்சஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் கோட் சேஞ்சஸ். ஸோ ஒரு கோடும் நம்ம ரன் பண்ணுறோன்னா ஆஃப்டர் தட் பார்ப்போம். அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை கிளாஸஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் டெஸ்டிங்கு, வேலிடேஷன் டெஸ்டிங். ஸோ இன்டகிரேஷன் அப்படின்னா தே ஹாவ் டாப் டவுன், பாட்டம் அப், பிக் பேங் அண்ட் டிடக்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் பாக்ஸ். இது எல்லாத்தையும் நமக்கு டெஸ்ட் பண்ணும். அண்ட் இட் கம்பைன்ஸ் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் ஆஸ் அ குரூப். நமக்கு குரூப்பாக வந்து அதை இது பண்ணிக்கும். தென் வேலிடேட்ஸ் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். டேட்டாவை நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கும். அடுத்தது பார்த்தோன்னா வேலிடேஷன் டெஸ்டிங். ஸோ வேலிடேஷன் டெஸ்டிங்னா இட் கன்ஃபார்ம்ஸ் சாஃப்ட்வேர் மீட்ஸ் யூசர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ யூசரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மெட் பண்ணிடும். தென் இட் பெர்ஃபார்ம்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட்டோட எண்ட் பார்ட்டை எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு இட் ஆஃப்டன் இன்க்ளூட்ஸ் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், UAT எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ரியல் வேர்ல்டு டெஸ்ட் சினாரியோ எடுத்துக்கும். அண்ட் இட் டன் பை த QA டேர்ம்ஸ்னால் குவாலிட்டி அனாலிசிஸ். ஸோ ஒரு குவாலிட்டி அனாலிசிஸும் எடுத்துக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஈஸி ப்ரிப்பரேஷனோட நோட்ஸ் வேணும், தென் அதோட டெஸ்ட் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நம்ம இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. எல்லா மெட்டீரியல்ஸ் அண்ட் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ. பாய்.